ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமக. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை இரகசிய வார்த்தைகளாக நாம் இன்று பார்க்க இருப்பது 24வது இரகசிய வார்த்தையான ஒரு கோல்துறை பெற்றேனோ அம்மையார் போலே என்பதாகும். இது நம்பிள்ளை என்ற ஆச்சாரியரின் சிஷ்யான ஒரு அம்மையாரை பற்றியதாகும். நம் ஆச்சாரியர்களின் குரு பரம்பரையில் நாதமுனிகள் தொடக்கமாக உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், எம்பெருமானார், எம்பார், கூரத்தாழ்வான், பராசரபட்டர், நஞ்சியர். நஞ்சியருக்கு பிறகு நம்பிள்ளை என்ற புகழ்பெற்ற ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ மகாச்சாரியராய் ஆச்சாரிய பதம் வகித்து வந்தார். நம்பிள்ளை கிபி 1147வது வருஷம் ஒரு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நன்னாளில் திருவவதரித்தார். இவர் 105 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பேருரையாளரான நம்பிள்ளை திவ்ய பிரபந்தங்களில் கண்ணினின் சிறுத்தாம்பு, திருவிருத்தம், திருவாய்மொழி ஆகிய பிரபந்தங்களுக்கு விரிவுரை அருளியுள்ளார். நம்பிள்ளையின் திருவாய்மொழி வியாக்கியானமே ஈடு என்று வழங்கப்படுகிறது. இது ஈடு 36,000 படி ஆகும். படி என்பது எழுத்தளவை அடிப்படையாக கொண்டது. நம்பிள்ளையின் சீடர்களில் முதன்மையானவர்கள் பெரியவாச்சான் பிள்ளையும் வடக்கு திருவீதி பிள்ளையும் ஆவர். அற்புதங்கள் பல இயற்றவல்ல ஆச்சாரியர் ஆயினும் நம்பிள்ளை சாதாரண மனிதரை போன்றே அடக்கமாய் வாழ்ந்து வந்தார். லோகாச்சாரியார் என்று புகழ்பெற்ற இவரது திருமாளிகையில் எப்பொழுதும் சிஷ்யர்கள் குழுமிய வண்ணம் இருப்பார்கள். இவரது திருமாளிகை சிறியதாக இருந்ததால் பல சமயங்களில் சிஷ்யர்கள் சிரமப்பட வேண்டியிருந்தது. இவரது திருமாளிகைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அம்மையாரின் குடிலும் அதை சுற்றி நிறைய இடமும் இருந்தது. அந்த அம்மையாரும் நம்பிள்ளையின் சிஷ்யர்களில் ஒருவரே ஆவர். எனவே பிள்ளையின் சிஷ்யர்களில் ஒருவர் அந்த அம்மையாரிடம் சென்று, அம்மையாரே, நீரோ தனி ஆளாக இங்கு இருக்கிறீர். ஒருவருக்கு இவ்வளவு பெரிய இடம் தேவையில்லை அல்லவா? ஆச்சாரியரின் திருமாளிகைக்கு இடம் போதவில்லை. அதிகமாக சிஷ்யர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். எனவே நீர் உமது இடத்தில் ஒரு கோல்துறையை சுவாமிக்கு சமர்ப்பித்து விடலாமே என்று கூறினர். எவ்வளவு சொல்லியும் கேட்டும் அந்த அம்மையார் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் நம்பிள்ளையிடமே வந்து விஷயத்தை கூறினார்கள். அந்த அம்மையாரிடம் தேவரீரே சொன்னால் அவர் ஒப்புக்கொள்ளக்கூடும். பின் திருமாளிகையை விரிவுபடுத்த நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றனர். நம்பிள்ளையும் அம்மையாரிடம் சென்று, ஒரு சரீரத்திற்கு சிறிய இடம் போதும் அல்லவா? திருமாளிகைக்கு வரும் பக்தர்கள் எழுந்தருளியிருக்க நெருக்கமாய் இருக்கிறது. எனவே நீர் உமது ஒரு கோல்துறையை நமக்கு தர வேண்டும் என்று கேட்டார். சுவாமியே கேட்க அந்த அம்மையார் உடனே ஒப்புக்கொண்டார். அவரிடம் அந்த அம்மையார், சுவாமி, தேவரீர் நியமனப்படியே செய்கிறேன். தேவரீர் அடியேனுக்கு பரமபதத்தில் ஒரு கோல்துறை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிள்ளையும் அதற்கு அது ஸ்ரீவைகுண்டநாதனே தர வேண்டும், நாம் அப்படியே விண்ணப்பம் செய்து கொண்டு தருகிறோம் என்று அருளி செய்தார். அதை கேட்ட அந்த அம்மையார், சுவாமி, அடியேனோ ஒரு தனி பெண் பிள்ளை, பேதை. தேவரீர் சொன்ன வார்த்தைகளில் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறது. ஆயினும் தேவரீர் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய எழுத்து மடலிலும் இப்படி ஒரு நம்பிக்கை இந்த அம்மையாருக்கு இருக்கிறதே என்று பிள்ளை உகந்து ஒரு ஓலையில் மாதம், தேதி, நாள் எல்லாம் குறிப்பிட்டு, இன்று இந்த அம்மையாருக்கு திருக்கலிகன்றிதாசன் பரமபதத்தில் ஒரு கோல்துறை எழுதி கொடுத்தேன். அகிலலோக சுவாமியும் அடியேனுடைய சுவாமியுமான ஸ்ரீ வைகுண்டநாதன் உகந்து ஏற்று கொடுத்துருள வேண்டும் என்று சாசனம் ஒன்றை எழுதி தனது திருக்கையெழுத்து இட்டு கொடுத்தார். அந்த அம்மையாரும் அதை மிகவும் பிரீத்தியுடன் பெற்று அதை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பின் அதை தன் தலைமேல் தாங்கிக் கொண்டு நம்பிள்ளையிடம் தீர்த்த பிரசாதங்கள் பெற்றாள். அன்றும் அதற்கு மறுநாளும் மடத்திலேயே இருந்து பிள்ளையை சேவித்து கொண்டு இருந்தாள். 3ஆம் நாள் திருநாட்டை அடைந்தாள் என்பது சரித்திரம். ஒரு கோல்துறை என்பது நீளமான மூங்கில் கோல் அளவு நிலம், அதாவது சுமார் 15 அடி அளவு உள்ளது எனலாம். உபய விபூதியும் ஆச்சாரியன் இட்ட வழக்காயிருக்கும். அவன் இறங்கி பிரசாதித்து கொடுத்ததையே தஞ்சம் என்று இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தையே இந்த ஐதீகம் காட்டுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரம் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் ஆகும். இப்படி ஆச்சாரியன் வார்த்தைகளில் திட நம்பிக்கையும் அவர் இட்ட வழக்காய் இருப்பதையுமே இந்த இரகசிய வார்த்தைகளின் நிகழ்வு மூலம்
திருவல்லிக்கேணி அம்மையாரும் வேண்டுகிறார். இதை நமக்கும் உணர்த்துகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள்.